கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு மாடு வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியே 100ல் 99% மக்கள் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுதான் தவறான ஒரு கருத்து. அதாவது ஆடு மாடு மேய்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதாவது இந்த ஆடு மாடு மேய்ப்பது அப்படிங்கிறது சில பேருக்கு அது ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தெரியலாம். ஆனா, எங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஆடு, மாடு அப்படிங்கிறது எங்களோட வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது. அதாவது அன்றாட எங்களோட வாழ்க்கையில ஒருத்தரா பங்கெடுக்கிறது எதுனா, அது கண்டிப்பா ஆடு, மாடுகள் கண்டிப்பா சொல்லுவோம். அதாவது நாங்க காலைல எழுந்திரிக்கிறதும் அந்த ஆடு, மாட்ல தான். நாங்க தூங்க போறப்பயும் ஆடு, மாடு தான். அதாவது கண் விழிக்கிறப்பயும் சரி, அந்த ஆடு, மாட்டோட அந்த கண்ல தான் நாங்க விழிப்போம். அதுமாரி நாங்க தூங்க போறப்பயும் சரி, அந்த மாட்டெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் தூங்க போவோம். ஏன்னா, நான் நம்ம தூங்கிட்டோம் அப்படிங்கிறப்ப ஏதாவது மாடு அவுந்திருக்கா, இல்ல ஏதாவது வேற மாடுகள் எதுவும் வந்துருச்சா, இல்ல ஆடுகள் இருக்குன்னா, ஆடுங்க சிக்கியிருக்குங்களா அப்படின்ட்டு எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் நாங்க தூங்கவும் போவோம். அதாவது கண் விழிக்கிறதும் உங்களால தான், கண் மூட போறது உங்களோட நினைவோட தான் நாங்க கண்டிப்பா இருப்போமான்னு கேட்டா, கண்டிப்பா இருப்போம். அதாவது சில பேர்லாம் நினச்சுக்கிறாங்க, அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது கஷ்டமா கஷ்டமா அப்படின்னு. ஆனா 100% சொல்றேன், ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாரி ஆடு மாட வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ ஆடு மாடு இருக்கு அப்படிங்கிறப்ப, இதே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்புட்னா, இப்போ வேலைக்கெல்லாம் போறாங்க, எல்லா பக்கமும் போறாங்க அப்படிங்கிறப்ப, அதாவது ஒரு நாள் லீவ் போடணும் அப்புட்னா, கண்டிப்பா லீவ் போட்டுக்கலாம். அதாவது உடம்பு ஒரு மாரியா இருக்கு, லீவ் போட்டுக்குவாங்க. காய்ச்சல் இருக்கு, லீவ் போடுவாங்க. ஏதோ ஒரு ஃபங்ஷன் போகும், லீவ் போட்டுக்குவாங்க. ஆனாலும் எங்களால திடீர்னு எங்கேயுமே எங்களால போகவே முடியாது. ஏன்னா, எங்கள நம்பி இத்தன ஜீவன் இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த ஜீவன்களெல்லாம் நாங்க பாதுகாக்கணும். அத கட்டி காக்கணும். ஏன்னா, 1 ஜீவன், 2 ஜீவனா பரவால்ல. இப்போ நூத்துக்கணக்கான ஜீவன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ, அதனால எங்களால போதிய அளவு எங்களால எதுவும் பண்ண முடியுங்கிறப்ப, நாங்க கண்டிப்பா அதுகள மேய்ச்சலுக்கு கண்டிப்பா கொண்டுட்டு போயே ஆகணும். இது எங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியாத வலி. அது இல்லாம இப்ப எங்க வீட்லயே நடக்குது அப்டின்னா, ஒரு ஃபங்ஷன் நடக்குது. ஏதோ ஏதோ ஒரு ஃபங்ஷன் நடக்குது அப்படிங்கிறப்ப, நல்லது நடக்குதுங்கிறப்ப, எங்களால அந்த இடத்துல நிக்க முடியாது. ஏன் நிக்க முடியாதுன்னா, அடுத்த அந்த ஃபங்ஷனே நடக்குது, ஒரு விசேஷமா நடக்குது அப்புறம், ஒரு 1 மணி நேரம், இல்ல 2 மணி நேரம் மட்டுமே தான் அங்க இருக்க முடியும். அதுக்கப்புறம் திரும்பி ஆடெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப, ஆட ஓட்டிட்டு போகணும், மாட ஓட்டிட்டு போய் மேய்க்கணும், ஆட்ட ஓட்டிட்டு போய் மேய்க்கணும் அப்படிங்கிற மாரி நாங்க போயிருவோம். ஒரு நல்லதுல கூட எங்களால அந்த இடத்துல எங்க வீட்ல நடக்கிற அந்த ஒரு நல்லதுல கூட எங்களால கலந்துக்க முடியாதுங்கிறப்ப, எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதெல்லாம் சில பேத்துக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. சும்மா சொல்லிறலாம், ஆடு மாடு மேய்க்கிறது கஷ்டமா கஷ்டமான்னு. அதெல்லாம் கஷ்டம் தான். அது இல்லாம ஒரு கெட்டது நடக்குதோ, எங்களால அந்த இடத்துல இருக்க முடியாது. திரும்பி போயிரணும். அது மாரியே சொல்ல முடியாத வலி, வேதனைகள்லாம் ஆடு, மாடு வளர்க்குறாங்க அப்புட்னா, அவங்கள்ட்ட நெறையா இருக்கு. இதே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்புட்னா, இதே இப்ப ஆடு இருக்கு அப்படிங்கிறப்ப, ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு. ஏதாவது அம்மை நோயா இருக்கட்டும், இல்ல வாப்புண் நோயா இருக்கட்டும், இல்ல கால்சாவி அப்புட்ன்னு ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு. ஒரு ஆட்டுக்கு அந்த ஒரு நோய் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்புட்னா, பட்டியில இருக்க எல்லா ஆட்டுகளுக்குமே வந்துரும். அந்த ஆடுகள வந்த ஆடுகள நோய் வந்த ஆடுங்கள பார்த்து பராமரிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வந்த ஆடுங்களையும் அத பராமரிக்கணும். வராம இருக்க ஆடுங்கள எப்படி தடுக்கிறது அப்புட்ன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள நாங்க அந்த ஆடுகளுக்காக நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற ஆட்டுகளையும் சரி, வரப்போற ஆடுங்களையும் காப்பாத்தணும் அப்படின்னு நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாமே ஒவ்வொன்னா நாங்க வளர்த்து உற்பத்தி பண்ணி, அதோட கஷ்ட நஷ்டத்தலாம் எல்லாமே தெரிஞ்சு, அறிஞ்சு தான் நாங்க அந்த தொழில்லயும் இருக்கோம். அத எங்களோட வாழ்க்கையில ரீதியான ஒரு விஷயமா, அடிப்படையான ஒரு விஷயமா இந்த ஆடு மாடுகள நாங்க வளர்த்துக்கிட்டு வரோம். அதே மாரி மாடு வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப, மாட்டுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்புட்னா, எல்லாமே குறைஞ்சிரும். இப்ப கறவை மாடு வச்சிருக்கோம் அப்புட்னா, ஏதோ ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிரும். டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப, பால் உற்பத்தி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத விட, அந்த மாட்டுக்கு அந்த காய்ச்சல் வந்துருச்சுன்னா, அந்த காய்ச்சல போக்குறதுக்கு ஊசியா இருக்கட்டும், இல்ல மருந்து மாத்திரைகளா இருக்கட்டும், நாங்க அவ்வளோ பண்ணி தான் அந்த மாட்ட அந்த காய்ச்சல்லேருந்து ரெக்கவரி பண்ணி, பழைய நிலைமைக்கு அந்த மாட்ட கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு அந்த மாட்ட திரும்பி கொண்டுட்டு வந்தாலும், அந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சுல்ல. அந்த பால் உற்பத்தி குறைஞ்சு போனாலும், அந்த பால் உற்பத்தி எப்படி திரும்பி எப்படி நம்ம நீட்டிக்கிறது? அதாவது இப்ப உடம்பு சரியில்ல, ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்புட்னா, அந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது இப்ப இந்த ஒரு காய்ச்சலோ, இல்ல நோய் வந்துச்சுன்னா குறைஞ்சிரும். குறைஞ்சு இது எல்லாமே சரியாயிட்டாலும், அந்த பால் உற்பத்தி அதாவது பழைய நிலைமைக்கு அந்த பால் உற்பத்தி கொண்டுட்டு வர முடியுமான்னு கேட்டா, கொண்டுட்டு வரது அப்படிங்கிறது சர்வ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பால் உற்பத்திய திரும்ப கொண்டுட்டு வரணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அதாவது ஆடு, மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இதே அந்த மாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த அதுக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நெறையா இருக்கு. வைக்கோலா இருக்கட்டும். வைக்கோல் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல எப்படியும் சில பேர்லாம் சொல்லலாம். இப்ப நாங்களே இருக்கோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துல எப்படியும்
₹1,00,000க்கு வந்து கண்டிப்பா வந்து நாங்க வைக்கோலே வாங்குவோம். அதுவும் 1,00,000 வந்து கண்டிப்பா வைக்கோல் மட்டுமே வாங்குவோம். அது இல்லாம வந்து புல்லா இருக்கட்டும், இல்ல தட்டையா இருக்கட்டும், இது இல்லாம வந்து புண்ணாக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு அப்புட்ன்ட்டு எவ்வளோ புண்ணாக்குகள் வாங்கி போடுவோம். அது இல்லாம இது இல்லாம வந்து குச்சி தீவனம் வாங்கி போடுறது அப்புட்ன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து அந்த மாட்டுக்கு பண்ணி, திரும்பி வந்து அந்த மாட்ட வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். திடீர்னு வந்து ஏதோ ஒண்ணு ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப, எல்லாமே இப்ப எங்க கை விட்டு எல்லாமே போய்ங்கிறப்ப, இந்த ஆடு, மாடு வளர்க்கறது அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி சில பேர் நெனச்சுக்கிறாங்க. ஆனா, அது வந்து சர்வசாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதாவது எங்களோட வாழ்க்கையில வந்து உங்களால ஒரு நாள் கூட வாழவும் முடியாது. ஏன் ஒரு நிமிஷம் கூட எங்களோட வாழ்க்கைய வந்து உங்களால வாழ்ந்திடவே முடியாது. ஏன்னா, சில பேர் சொல்லிறலாம் அதாவது ஆடு, மாடு வளர்க்குறதுன்னா அவ்வளோ கஷ்டமான்னு. நான் நிதர்சனமா சொல்றேன். ஆடு, மாடு வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். உங்களோட வாழ்க்கையலாம் நீங்கலாம் நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா, அவ்வளோ விஷயம்லாம் இருக்கு. எந்த ஒரு விஷயமே சரி, எங்களால முடியாது. இதே ஒரு மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப, அடமழை பெய்யுது, மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப, ஆட்டெல்லாம் ஓட்டி கொண்டு எங்கோ ஒரு இடத்துல விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப, நிக்கிறோம் அப்படிங்கிறப்ப, ஏதாவது இடி இடிச்சிச்சு, ஏதோ ஒரு மின்னல் மின்னுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல கூட எங்களோட உயிர் போறது கூட வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. அதாவது ஆடு, மாடு மேய்க்கிறோம் அப்படிங்கிறப்ப, எங்களோட உயிருக்கு வந்து எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. மழை பெஞ்சாலும் உத்தரவாதம் கிடையாது. வெயில் அடிச்சாலும் உத்தரவாதம் கிடையாது. ஆனா, உங்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். சில பேர் சொல்றீங்கல்ல, கண்டிப்பா சொல்றேன். ஆடு, மாடு மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எங்கள வந்து நீங்க எங்களோட கஷ்டத்துல வந்து பங்கு போடாட்டியும் பரவால்ல. எங்கள வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமா ஒரு கீழ்த்தனமா நினைக்காதீங்க. உங்கள மாரி தான் நாங்களும் இருக்கோமே. எங்கள என்னைக்குமே ஒரு தரம் தாழ்த்தி நினைக்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிந்திச்சு செயல்படுங்க.